அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடாக்கி ஆயில் ஊற்றியாச்சு. இதோட சோம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை சேர்த்திக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போது பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பெரிய வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு ஆப்பிள் தக்காளி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஆப்பிள் தக்காளி கிடைக்கல, அதனால் நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் புளிப்பாக இருக்கும் நாட்டு தக்காளி ஆட் பண்ணும்போது, அதனால தான். இப்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் இதில் எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்த்தவே இல்லை. மிளகாத்தூள் கூட என்னோடய ஹோம்மேடு தான். இது நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாட்டு தக்காளி புளிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஒயிட் சுகரோ அல்லது ப்ரௌன் சுகரோ ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த புளிப்பு கம்மியாயிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நல்லா வதங்கட்டும். இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சூடான ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு நம்மளுடைய தக்காளி தொக்கு. இதில் தண்ணி ஆட் பண்ணிடவே கூடாது. ஆயிலே நல்லா வதங்கணும். அப்பப்போ கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி முழுசாக இருக்கும்போது நம்மளால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டெக்ஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் திரிஞ்சு மேலே வரணும். அதுதான் இதோட பக்குவம். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெசிப்பியில் ஆயில் திரிஞ்சு வந்துட்டுருக்கு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வெக்கேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சப்பாத்தி, இட்லியெல்லாம் எடுத்துப்போம். அதோட இதையும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.